ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: خير الناس من ينفعكم للناس. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் அருளும் நிகரில் அருளும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு உலக முழுமைக்குமாக வழிகாட்டும் வேதமாக அல் குர்ஆன், அவருடைய கலாம், முழு மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியே அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். ஓரிரை கொள்கையை ஏந்தி உலக மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கான ஒற்றை தலைமையாக கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தந்திருக்கிறார். கியாமத் நாள் வரைக்கும் இந்த இரண்டும் உலக மக்களுக்கான வழிகாட்டியாகும். ஏற்றுக்கொண்டவர்களை மூமின்கள், முஸ்லிம்கள் என்று நாம் அடையாளப்படுத்துகிறோம். ஆனால் எல்லா மக்களுக்குமான வேதமாக குர்ஆனும், வழிகாட்டியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களும் இருக்கிறார்கள். தன் வாழ்நாள் முழுவதும் ஏகத்துவத்தை எத்தி வைப்பதில் கழித்த பெருமானார் மனித சமூகத்திற்கான ஒழுக்க நெறிகளையும் இடைவிடாது சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபியை குறித்து பெருமானாரிடம் வந்து சொன்னார்கள்: யா ரசூலல்லாஹ், பேசிக் கொண்டிருந்தோம், வார்த்தை முற்றியது, சண்டையானது, கோபத்தில் என் தாயை சம்பந்தப்படுத்தி இவர் திட்டிவிட்டார் என்று அவரை குறித்து பெருமானாரிடம் புகார் வாசித்தார்கள். அவரை அழைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: இன்னக இம்ரஉன் ஃபீக ஜாஹிலிய்யா, நீர் ஒரு மனிதர், ஆனால் இன்னும் உன்னிடத்தில் ஜாஹிலியத் என்று சொல்லக்கூடிய அறியாமை காலத்தினுடைய அந்த துர்பண்புகள் இன்னும் இருக்கிறது என்று கடிந்து கொண்டார்கள். ஏகத்துவத்தை மட்டும் சொல்லிவிட்டு பெருமானார் செல்வதாக இருந்தால் இந்த உலகம் அவ்வளவு விமர்சனங்களை பெருமானாரின் மீது வைத்திருக்கார். மரபு சார்ந்த மனித குலத்திற்கான எல்லா ஒழுக்க நெறிகளையும் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் முழு மனித சமுதாயத்திற்கும் சொன்னார்கள்.
நீங்கள் யாரை வணங்க வேண்டும் என்பதில் தொடங்கி அந்த பிரச்சாரம், உங்களுடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும், பார்வை எப்படி இருக்க வேண்டும், நடத்தைகள் எப்படி இருக்க வேண்டும், கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய நேரங்களை எப்படி நீங்கள் கழிக்க வேண்டும், உறக்கம் எப்படி இருக்க வேண்டும், எழுதல் எப்படி இருக்க வேண்டும், உடை எப்படி இருக்க வேண்டும், சிகை அலங்காரம் எப்படி இருக்க வேண்டும், திருமணங்கள் எப்படி இருக்க வேண்டும், குழந்தை வளர்ப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்று கடைசியாக மரணித்த பிறகு கண்ணை கசக்கி மூடி, வாயை மூடி, குளிப்பாட்டி கபனிட்டு கபரில் அடக்கும் வரையிலும் முழு மனித சமுதாயத்திற்கான நாகரிகங்களை இடைவிடாமல் கற்றுத்தந்தவர்கள் பெருமானார். இதனால் சர்வதேச அளவில் அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் சரி, இன்றைய தேதியிலும் சரி, பெருமானாரை உற்று நோக்கியவர்கள் அந்த ஒற்றை தலைமையை நோக்கித்தான் நகர்வார்கள். இவ்வளவு அற்புதமான செய்திக்கு சொந்தக்காரரா பெருமானார்? இதை அறியாமலே நாம் அறியாமையில் இருந்து விட்டோம் என்றுதான் சர்வதேச சமுதாயம் கவலைப்படும். திறந்த புத்தகமாக, ஒழுக்கத்தின் அடையாளமாக, 65 நற்பண்புகளுக்கு சொந்தக்காரராக, உலகம் முழுமைக்குமான வழிகாட்டியாக வாழ்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறு என்பதும், குர்ஆன் அவர்களுக்கு இறங்கியது என்பதும், நிஜ உலகத்தில் 1.25 லட்சம் மக்களோடு வாழ்ந்து வழிகாட்டியவர்கள் பெருமானார். இஸ்லாமிய செய்திகள், கற்பனை கதைகளோ, மண்ணை ஆண்ட ராஜாக்களுடைய வரலாறுகளோ, அல்லது திரிவு செய்து கூறப்பட்ட பொய்யான தகவல்களோ, அறிவுக்கு எட்டாத செய்திகளோ அல்ல. மனிதர்களோடு மனிதர்களாக கலந்து எல்லோருடைய உணர்வுகளோடும் உணர்ச்சிகளோடும் போராடி நேர்வழியை கடைசி வரையிலும் நிலைநாட்டுவதற்கு பாடுபட்ட ஒப்பில்லா தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனிலே ஒரு பாடத்தை மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் முன்வைக்கிறார். மனிதர்களே, நீங்கள் எல்லோரும் ஒரு தாய் தந்தையின் வழியாக பிறந்தவர்கள். உங்களை நிறவேதமை, மொழி வேதமை, தேசத்தால் மாறுபட்டவர்கள், குலத்தால் மாறுபட்டவர்கள் என்று நான் தான் உருவாக்கினேன். அல்லாஹ் சொல்லுகிறார். இது படைப்பின் வெளிப்பாடு. ஆகையினால் இவைகளை கொண்டு ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் கற்பிக்காதீர்கள் என்று சொன்னார்கள். உலகத்தை ஆட்டி படைக்கிற நோய்கள் கருப்பு வெள்ளையன், மொழி வேதமை, தேச வேதமை, இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே இதை நானே உருவாக்கினேன், ஆனால் பாகுபாடுகளுக்கும் ஏற்றத்தாழ்வுகளுக்கும் அல்ல, ஒருவர் அடையாளம் கண்டுக் கொள்வதற்கு. நீங்கள் யார்? நான் இந்தியன். நீங்கள் யார்? நான் அரேபியன். அவ்வளவுதான். இதில் உயர்வு தாழ்வுகளுக்காக நீங்கள் இதை பயன்படுத்தக் கூடாது என்று சொல்லுகிறார். கருப்பாக இருப்பதும், மாநிலமாக இருப்பதும், சிவந்த நிறத்தில் இருப்பதும், கோதுமை நிறத்தில் இருப்பதும் அல்லாஹ்வுடைய படைப்பின் வெளிப்பாடை தவிர உயர்வு தாழ்வுகளுக்கான காரணிகள் அல்ல. இதையே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றிய ஹஜ்ஜில், புனிதமான ஹஜ்ஜத்துல் விதாஇல் வைத்து முழு மனித சமுதாயத்திற்கும் சொன்னார்கள், அல்லாஹ்வை யார் பயந்து கொள்கிறாரோ அவர்தான் உங்களில் மிகச் சிறந்தவன். இந்த புறக்காரணிகளை கொண்டு ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்காதீர்கள். தான் சார்ந்திருக்கிற சொந்த சமூகத்திற்கு சொன்னார்கள். எந்த இடத்திலேயும் அரபிகள் உயர்ந்தவர்கள் அல்ல, அரபி அல்லாதவர்கள் தாழ்ந்தவர்களும் அல்ல. அல்லாஹ்வுடைய வார்த்தையும் பெருமானாருடைய வார்த்தையும் முழு மனித சமுதாயத்தை பண்படுத்தக்கூடியதாகவே இருந்தது. எல்லோருமே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஏற்றத்தாழ்வுகளை கற்பித்தால் அதில் சிக்கல் தான் ஏற்படும். இதனால உலகளாவிய சண்டைகள் நடக்கிறது. மொழியினால், தேசத்தினால், நிறத்தினால், நாட்டினால், இவைகள் வாழ்வதற்கான அடையாள காரணிகளை தவிர சண்டையிடுவதற்கான காரணிகள் அல்ல. பயபக்தி உடையவரும் இறையச்சம் உடையவர்கள் மட்டுமே
அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள். இதை தவிர்த்து முழு மனித சமுதாயத்திலும் அவர்கள் பேண வேண்டிய பண்புகளை அல்லாஹ் பட்டியலிடுகிறார். அதுல ஒண்ணு, யார பத்தியும் கற்பனை செய்திகள், நீங்கள் கற்பனையாக செய்திகளை உருவாக்கி கொள்ளாதீர்கள். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை தவிர்க்க முடியாது. யூகம், அவர் வாட்டுக்கு வர்றாரு, அதனால ரொம்ப மோசமானவங்க, அவர் அப்படிங்க இப்படிங்க, நிறைய நாமே பேசுகிறோம் இல்லையா? இதில் எல்லோருமே பங்காளிகள் தான். அல்லாஹ் சொல்றான், அந்த மாதிரி யூகம் பேச்சுக்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். இதையும் சொல்றாரு, எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும், என்னை பத்தியே எனக்கு தெரியாது, அதான் உண்மை இல்லையா? நம்மை பற்றியே நமக்கு தெரியாத பொழுது பிறரை பற்றிய விமர்சனங்கள் எல்லாம் சொல்றான், முழுமையாக நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். இது முழு உலகத்திற்குமான செய்தி. 1,24,000 நபிமார்கள், எல்லா நபிமார்களுக்கு அல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா? உங்க டியூட்டி நீங்க கரெக்டா செய்யுங்க. வலா தசுக்குல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ். உங்க டியூட்டி என்ன தெரியுமா? அல்லாஹ், அந்த பிரச்சாரத்தை முன்வையுங்கள். அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்காதீர்கள், இதை முன்வையுங்கள். ஆனால் ஒருபோதும் பிற சமூகத்தின் வழிபாடுகளை விமர்சனத்திற்கு எடுத்து விடாதீர்கள். நபிமார்களுக்கு அல்லாஹ் வைத்த உத்தரவு. குர்ஆன் நெடுகிலும் தேடி பாருங்கள், ஹதீஸ்கள் நெடுகிலும் தேடி பாருங்கள். ஒரு பண்படுத்தப்பட்ட சமுதாயம் 1400 ஆண்டுகளாய் இந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து வருகிறது. நம் கொள்கைகளை தொடர்ந்து சொல்லுவோமே தவிர மாற்று வழிபாடுகள் குறிப்பிட்டு அந்த விஷயங்களை சொல்லுகிற மரபை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். காரணம், நபி உங்களுக்கு மட்டும் நபி அல்ல, குர்ஆன் உங்களுக்கு மட்டுமான வேதம் கிடையாது, முழு உலகத்திற்குமான வேதம், முழு உலகத்திற்குமான, முழு மனித சமுதாயத்திற்குமான வழிகாட்டி பெருமானார். இந்த விமர்சனங்கள் எங்க வருது? தனிமனித வாழ்க்கையிலே பாக்குறேன் இல்லையா? சோர்ந்து போயிடுறாரு. என்னங்க, ஃபஜ்ர் தொழுதுட்டு வந்தேன், டீ குடிச்சிட்டு இருந்த ஒரு நண்பர் வந்தாரு, என்னங்க உங்களை பத்தி இப்படி எல்லாம் பேசுறாரு. நம்மை குறித்து பேசப்பட்ட விமர்சனங்கள் காதுக்கு வருகிற பொழுது மனம் பாடி விடுகிறது இல்லையா? சோர்ந்து விடுகிறோம். இப்படியா சொன்னாரு, என்னை பத்தி அவருக்கு என்ன தெரியும், பெருசா நான் அவரிடம் பழகியது இல்லையே, கொடுக்கல் வாங்கல் இல்லையே. ஆனாலும் மனிதர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் இல்லையா? சும்மா இருக்கிற நேரத்துலதான் ஏற்படுகிற விளைவுகள் பிறரை குறித்த விமர்சனங்கள். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய யூகங்கள் சில நேரத்தில் பெரும் பாவமாக மாறிவிடும். கற்பனையில அப்படியே சொல்லிட்டு போறாருங்க, அவர் ஏமாத்துக்காரர். இப்படி 10 பேர்த்த சொன்னா அந்த சம்பந்தப்பட்ட நபரின் மீது இருக்கிற நம்பகத்தன்மை குறைந்துவிடும், மரியாதை குறைந்துவிடும். அதனால் எழுகிற விபரீதங்கள், ஆபத்துகள் பயங்கரமானது. முழு மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹ் சொல்லித் தருகிறான், யாரையும் யூகத்தின் அடிப்படையில நீங்கள் விமர்சனம் செய்யாதீர்கள் இல்லையா? நாம தாங்க மாட்டோம். அதிலும் குறிப்பாக திருமண காரியங்களில், அதிலும் குறிப்பாக பெண் சார்ந்த தகவல்கள் அப்படியே பெரிய மனுஷனா மாறிடுற. எனக்கு அப்பவே தெரியுங்க, அதாவது சின்ன விவகாரம் பஞ்சாயத்து வருதுன்னு சொன்னா அந்த குடும்பத்திலிருந்து ஒருவர் கிளம்புவார், எனக்கு அப்பவே தெரியும், டவுட் இருந்துச்சு, இந்த புள்ள அந்த மாதிரிதான். இது ஏற்கனவே பற்றி எரிகிற சந்தேகத்தில் நெய்யூற்றுவதை போல ஆகிவிடும். ஒரு குடும்பம் நாசமாகுவதற்கு என் வார்த்தைகள் காரணம் என்று சொன்னால், யூகங்கள், கற்பனைகளை அறவே நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சில கற்பனைகளும், உங்களுடைய சில யூகங்களும், சில கணிப்புகளும் பெரும் பாவமாக மாறிவிடும். சொல்லிவிட்டு அல்லாஹ் விமர்சனங்களுக்கான தரம் என்ன என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலா தஜஸ்ஸஸு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, அடுத்தவங்களுடைய குறைய தேடி ஆராய்ச்சி பண்றது. தேடி சொல்லுங்க, ஆமா, பெட்ரோல் அடிச்சுட்டு போய் அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்படி எல்லாம் சில பேருடைய கடமை. அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய கடமை என்னன்னா, மற்றவர்களை துருவி ஆராய்வது.
ஏதாவது ஒரு இடத்தில் அவருடைய குறை தெரிந்து விட்டால் அதை தீப்பொறியாக பெருக்கி அவரை அவமானப்படுத்துவது. இதுல குறைந்தபட்ச செயல் திட்டம் குடும்பங்களில் பொங்கி எழும். அடுக்கடுக்கா சொல்லுவார், அவர் அப்படிங்க இப்படிங்க, அவருக்கு எப்படிங்க உங்களுக்கு தெரியும், அவர் சொன்னார் இவர் சொன்னார். இவைகள் அனைத்தும் நம்பகத்தன்மை உடையதா? என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்வதற்கான கேள்விகளாக எழும். எவ்வளவு அருமையான பாடத்தை பெருமானார் முன்வைக்கிறார்கள் இல்லையா? யாருடைய குறைகளையும் தெரிந்து கொள்ளாதீர்கள். வாயிஸ் இப்னு மாலிக் பெருமானாருடைய பிரியத்திற்குரிய ஒரு சஹாபி வந்து நிற்கிறார். நல்லா கவனிக்கணும். அவரே தன் தவறை முன்மொழிகிறார். அவரே சொல்லுங்க பாய், அவரே தான் செஞ்ச தவற முன்மொழிகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பெண்ணோடு தவறாக நடந்து கொண்டேன் நாயகமே. நாமளா இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம் சொல்லுங்க? சொல்லுங்க, என்ன செஞ்சிருப்போம்? ஆர்வம் அதிகமாக இருந்திருக்கும். அப்படியா? என்ன பண்ண, ஏது பண்ண? அப்படி ஆர்வம், பிறருடைய தீமையை தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி முகத்தை திருப்பிக்கிறார். அவரை அவாய்டு பண்றார், தவிர்க்கிறார்கள். அவர் இப்படி திரும்பி வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். அல்லாஹ்வுடைய ரசூல் மீண்டும் தவிர்க்கிறார்கள். ஒருவர் தான் சொல்லுகிற தன்னுடைய சொந்த தவறை கூட கேட்பதற்கு விரும்பாத நபி, அல்லாஹ் அக்பர், இப்படி வந்து சொல்றார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பெண்ணோடு தவறு தனிமையில் தவறை இழைத்து விட்டேன். இவரை திரும்ப திரும்ப சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் அவரை தவிர்க்க நினைக்கிறார்கள். உன் குறைய நீ மறைங்கிறாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு பெண்ணை அப்படி இப்படி பார்த்திருப்பாய், தௌபா செய். அவர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். இது பெருமானாருக்கு தெரியாதா? இந்த வார்த்தை புரியாதா? மீண்டும் சொல்லுகிறார்கள், உங்களை தொற்று போப்பா போப்பா. அவர் மீண்டும் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் தவறான நடத்தை ஆட்பட்டு விட்டேன். உங்களுக்கு ஏதாவது புத்தம் கொடுத்திருப்ப, போ தௌபா செய். யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பெரும் பாவம் செய்து விட்டேன். தவிர்க்க பார்த்த பெருமானார் திரும்ப திரும்ப அவர் சொல்லுகிறார், சரி, ஒரு தனி மனிதன் தான் செஞ்ச பாவத்தை ஒத்துக்கொள்வதனால் அவர் அவமானப்படுவாரா, பாதுகாக்கப்படுவாரா? சொல்லுங்க பாய், சொல்லுங்க. அவமானப்படுவார். நாம அப்படி சொல்லுவோமா? ஜமாத்துல வந்து நின்று திருடிட்டீங்க, திருடிட்டேன் சொல்லுவோமா? அது ஒரு ஈமானிய சமூகம், வகையை அனுபவித்த சமூகம், மறுமையின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட சமூகம் இல்லையா? ஏன் அவர் வந்து சொல்றாருங்கிறத யோசிக்கணும். இந்த பாவத்திற்காக நான் மறுமையில் பிடிக்கப்பட்டு விடக்கூடாது. அதனால இங்க என்ன ஷரியத்தினுடைய சட்டம் இருக்கிறதோ, லா இருக்கிறதோ, தண்டனை இருக்கிறதோ, அதனை பெற்றுக்கொண்டு பாவம் நீங்க வேண்டும். அவர் வேற யார்கிட்டையும் சொல்லல, தீர்வை சொல்லுகிற தலைவரிடம் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் விசாரணை, ஒரு நீதிபதியாக அந்த விசாரணை ஹதீஸ்கள்ல வந்து எப்படி விசாரிக்கிறார்கள் பாருங்கள். இந்த பேனாவின் மைக்கூடு, அந்த காலத்துல தான் மைக்கூடு இருக்கும், ஒரு எழுதுகோல் இருக்கும், அதை உள்ளே விட்டு மையெடுத்து எழுதுவார்கள். பெருமானார் உவமையோடு கேட்கிறார்கள், அது மாதிரியாக உனக்கு சம்பவம் நடந்ததா? ஏன்னா ஒன்று அவர் அறியாமையில் தொட்டதை, முத்திட்டதை, கட்டி அணைத்ததை, அதை விபச்சாரம் என்று நினைத்து விபச்சாரத்திற்கான பெரும் தண்டனையை பெற வந்திருக்கிறாரோ, ஒரு நீதிபதி அனைத்தையும் விசாரிக்க வேண்டும். ஆகையினால் பெருமானார் அப்படி விசாரித்த பிறகு சஹாபாக்கள் சொன்னாங்க, இவருக்கு மார்க்கம் சொல்லுகிற தண்டனையை நிறைவேற்றி விடுங்கள், கல்லால் அடித்துக் கொள்ளுதல். இந்த வரலாற்றை எழுதும் போது, ஹதீஸை எழுதும் போது, இப்படி ஒரு சஹாபி பெருமானார்கிட்ட வந்து கேட்டு நின்றார் அப்படிங்கிற வரலாறுல ஒரு இடத்தில் கூட பெருமானார் உன்னோடு ஈடுபட்ட பெண் யார் என்ற கடைசி வரையும் பெருமானார் கேட்கவில்லை.
நாமள ஆதார் கார்டு வரைக்கும் கேட்போம். ஏன்னா அடுத்தவர்களின் குறைகள் அவ்வளவு இனிப்பானது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, பிறருடைய குற்றம் குறைகளை தேடி அலையாதீர்கள். ஏன்னா மற்றவர்களை குறை பேசுகிற எல்லோரும் மற்றவர்களால் விமர்சிக்கப்படுவார்கள். என்ன ஏன் எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீ எல்லாத்தையும் பேசுற, எல்லாரும் சொல்லுங்க ஒன்ன பேசுறாங்க. நீ எல்லாரும் தொழுது போயிட்டு இருந்தனா உன்னை யாராச்சும் பேசும்போது பக்கத்துல வச்சிருவாங்க, சாமர்றா பாவ வருஷ தொழுதுட்டு அல்லான்னு இருக்கிறாரு, காலங்காத்தால ஏண்டா அவரை கிளப்புற எப்பமா இல்லையா? பிறரின் குறைகளை ஒருபோதும் ஆராய மாட்டார் ஒரு மூமின். அது மூமினுக்கான இலக்கணமும் அல்ல. பாருங்க, தன்னுடைய சொந்த பிரச்சனையை சொல்ல வந்தவரிடம் அல்லாஹ்வுடைய ரசூல் தவிர்க்க பார்க்கிறார்கள். ஏங்க நீங்க என்கிட்ட ஒரு செய்தி உங்களை பத்தி நீங்க சொல்றீங்க, ஏதோ ஒரு அவசரத்துல நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு பெக்கு அடிச்சிட்டாங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? அது அப்படியே சும்மா ஒப்பிக்கணும். சகோதரர் மாஷா அல்லாஹ் ஒரு பெக்கு அடித்து விட்டார், மூமின்களை நீங்களும் அடிங்க அப்படியா? அவருக்கு ஆறுதல் சொல்லி அந்த வருத்தம் தான் தௌபா, வருத்தம் தான் தௌபா. பெருமானார் மறைக்கிறார்கள், சொந்த குறைகளை கூட நீ சொன்னாதே. மறுமையில் மிக மோசமான மனிதர்கள் யார் என்பதை பெருமானார் சொல்லும் பொழுது யாருக்கும் தெரியாமல் ஒரு பாவம் செய்தார். அது சந்தர்ப்ப சூழ்நிலையில யாருக்காவது அமைஞ்சிருது. ஆனால் அந்த பாவத்தை அல்லாஹ் மறைக்கிறான், அவன் வெளிப்படுத்துகிறான். இவன் தான் அல்லாஹ்விடத்தில் மிக மோசமானவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார். ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம். இந்த ஜெனரேஷன் அதை என்ன செய்யுதுன்னா, தான் செஞ்ச பாவங்களை சோசியல் மீடியாக்களே போடுது. தாங்கள் இப்படி பாவம் செய்கிறோம், இதையும் லைக் பண்ணக்கூடிய, கமெண்ட்ஸ் அடிக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு, அதாவது கொடூரமான உலகம் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய ரசூலிடம் அவர் நிற்கிறார், ஒப்புவிக்கிறார், அவரை புறக்கணிக்கிறார்கள். கடைசி வரையிலும் பெருமானார் யாரோடு பாவம் புரிந்தாலே கேட்கவே இல்லை, முடிஞ்சு. அவர் கல்லால் இடித்து கொல்லப்படுகிறார். ஒட்டகை எலும்புகளால் ஓங்கி தாக்குகிற பொழுது மண்டை உடைந்த ரத்தம் காலில் விடும் வழியில் அவர்களுடைய நெற்றியிலே படுகிறது. இந்த பாவம் செய்தவருடைய ரத்தமா? பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானார். மஹலன் யா காலித், உடனே நினைக்கிறாங்க, காலித் இப்படி சொல்லாது, அப்படிலாம் சொல்லாது. ஏன் தெரியுமா? இவர் ஒரு தௌபாவை செய்திருக்கிறார். தான் செஞ்ச பாவம் தனக்கு உறுத்தி தௌபா செஞ்சிருக்கிறாரு. இந்த தௌபாவை உலக மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாலும் எல்லோருடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விடுவார். அவருக்கு என்னங்க இருந்தது? தன் தவறை சொல்லி கல்லால் அடிவாங்கி உயிரை விட வேண்டிய நிலை அவருக்கு ஏன் ஏற்பட்டதுன்னா, மறுமையில் இதற்காக அவமானப்பட்டு விடக்கூடாது. மறுமையில் அல்லாஹ் கூப்பிடுவார்ல, விபச்சாரியே, திருடனே, வட்டிக்காரனே, அல்லாஹ் அழைப்பானே. அந்த ஈமான் அவர்களிடம் பொங்கி வடிந்ததால் தன் தவறை அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள், தௌபா செய்தார். அதுக்கு பிறகு யாருமே அவங்களை பத்தி பேசலையே. அதான் சஹாபாக்கள். யாரையும் விமர்சனம் செய்யாதீர்கள். சில பல மாதங்கள் கழிந்து ஒரு பெண்ணு வந்தார், கர்ப்பிணி பெண். பெருமானாரிடம் நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை மன்னிக்க வேண்டும். மன்னிக்கிறதுனா தௌபா, தீர்வு வேண்டும் கேட்கிறாங்க. அவருடைய மனோநிலையும் அதுதான். செய்த தவறுக்கு மறுமையில் தண்டனை பெறுவதை விட துனியாலேயே அந்த பாவம் கழிந்து விட வேண்டும். நாம குறைந்தபட்ச அஸ்தக்ஃபிருல்லாஹ் தௌபான்னு சொல்றது கூட நமக்கு மனம் வர மாட்டேங்குது. இந்த ஹஜ் பயணங்கள், உம்ரா பயணங்கள் மேற்கொள்ளும் போதெல்லாம் 4 பேர்த்த சொல்லிக்கீங்க, சங்கடங்கள் இருந்தா தீர்த்துக்குங்கன்னா ஒருத்தர் சொல்றாரு, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் தான் ஒண்ணுமே செய்யலையே. இது அந்த மனம் கரும்புள்ளிகளால் இறுகி போய்விட்டது. எவ்வளவு பேர் அறியாமலே நாம் சங்கடப்படுத்தி இருப்போம். அந்த பெண் சொல்லுகிறார், பெருமானார் புறக்கணிக்கிறார்கள். அதே மாதிரி சம்பவம். இப்போ அந்த பெண் தப்புன்னு கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ்,
இந்த மாயிஸ் இப்னு மாலிக்கை திருப்பி அனுப்பதை போல என்னை திருப்பி அனுப்ப பார்க்கிறீர்களா? அவ்வளவுதான், சப்ஜெக்ட் க்ளோஸ். அந்த கொல்லப்பட்ட சஹாபி அவர் யாரோடு தவறு புரிந்தார்னு தவறு செய்த பெண்ணே வந்து சொல்லுகிறார். பெருமானார் விசாரிக்கல. அல்லாஹ் ரசூல் கண்களை மூடிக்கொண்டார்கள். என்னமா நீங்க உன் நிலைமை என்ன? கர்ப்பிணியாக இருக்கிறேன், குழந்தை பெற்றுவானா? குழந்தை பெற்றுக் கொண்டு வந்தார், தாய்ப்பால் கொடுத்து விட்டுவானா? ஒரு நபியினுடைய நிதானம் ஹதீஸ்ல வருது. கடைசியாக அந்த பெண்மணி வருகிற பொழுது குழந்தையின் கையில் ரொட்டி துண்டுகள் இருந்தது. சுயமாக ஆதாரத்தை உட்கொள்ளுகிற பருவம் அந்த குழந்தைக்கு கிடைத்து விட்டது, பாதுகாப்பு கிடைத்து விட்டது. இப்ப அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, இந்த பாவம் செய்த அந்த பெண்மனை கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர் சொன்னாங்க. அந்த சஹாபியையோ இந்த பெண்ணையோ நீங்கள் விமர்சனம் செய்து விடாதீர்கள். ஏன்னா மறுமையில் கேவலப்படுவதை விட துன்யாவுடைய தண்டனை பெரியது என்று நினைத்தவர்கள் அப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களில் நிறைய பேர் உங்கள் பாவங்களை நீங்கள் மறைத்துக் கொண்டு அடுத்தவர்களின் பாவத்தை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை அல்லாஹ் உருவாக்கி இருக்கா தெரியுமா? கடுமையான வார்த்தை. மற்றவர்களை விமர்சனம் செய்வதை அல்லாஹ் எப்படி கேட்கிறானா, அயஹிப்பு அஹதுக்கும் அய்யக்குல லஹம அஹீஹி மைதா, இறந்து போன மனித மாமிசத்தை, இறந்து போன பிரேதத்தை உங்களில் யாராவது சாப்பிடுவீர்களா? இல்லை அல்லவா? அதுபோல மனித மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் மற்றவர்களின் குறைகளை பேசி திரிவது. சரி, குறையா இருந்தா அது இது ஒரு பாவ செயல், குறை இல்லைன்னு சொன்னா அவரு. இந்த உலகம் யாரையும் விட்டு வைக்கவில்லை. உலகத்தில் அதிகமாக விமர்சிக்கப்பட்டவர்கள் நாம மனசு உடைஞ்சிடறோம். என்னை பத்தி இப்படி சொல்லிட்டாரு, உடையக்கூடாது. உண்மையா இருந்தா 4 பேர் இப்படி சொல்றாங்கப்பா, நீ கஞ்சனாமா, சரி நான் திருத்திக்கிறேன், கஞ்சத்தனத்தை விட்டுற அப்படின்னு சமாதானப்பட்டு போயிருந்தோம். அந்த இடத்தில் சமாதானம் அடைவதற்கு நாம் எடுக்க வேண்டிய வழிகாட்டி யார் தெரியுமா? முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ். வாழ்க்கையில 63 ஆண்டுகளும் விமர்சிக்கப்பட்ட 1400 ஆண்டுகளாக தொடர் விமர்சனத்திற்கு ஆளாகிற மாமனிதர் யாருன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விமர்சனம் சொன்னா அரசியல் விமர்சனம்னா சாதாரணமா எடுத்துட்டு போயிடலாம். எங்கிருந்து விமர்சிக்கிறார்கள் தெரியுமா? பெருமானாரை அனாதை என்று சொன்னதிலிருந்து விமர்சிக்கிறார்கள். 63 ஆண்டுகளும் விமர்சனத்தை கேட்டவர்கள் பெருமானார். இது என்ன ஆச்சரியம்னா, ஊரே உங்களை பாராட்டுதுங்க, நல்லவர் நல்லவர் வல்லவர் வல்லவர் பாராட்டிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அப்படியே திருப்பி பேசுது அந்த ஊரு. என்ன, இவன் திருட, இவன் பைத்தியக்காரன், செய்வினை செய்யக்கூடியவன், இவன் வஞ்சகன், இந்த வார்த்தைகள் நம்ம சும்மா விடுமா? ஒரு சமுதாயம் ஒரு இளைஞரை பாராட்டி தீர்த்தது அல்லாமீன சாதிக், அவர் சொன்ன உண்மையா இருக்கும். அதே சமுதாயம் பெருமானாருடைய 40 வயதில் ஒரு விமர்சனத்தை எடுத்து வைக்கிறது. இவர் சூனியக்காரர் என்று சொன்னது, இவர் ஒரு ஜோதிடக்காரர் என்று சொன்னது. ஒரு கட்டத்துல பைத்தியக்காரர் என்று சொல்லி மருத்துவம் பார்க்கவா என்று அரபிகள் வந்து நின்றார்கள் பெருமானாருக்கு முன்னால். அப்ப எல்லாம் பெருமானாருக்கு ஆறுதல் யார் தெரியுமா? அல்லாஹ் மட்டும்தான். ஏன்னா அல்லாஹ்வை சொல்ல வந்தவரை முதல்ல இதெல்லாம் அப்படியே போயிடலாம். கடுமையான வார்த்தைகள், ஒரு யதீம், அதற்கடுத்து இன்று வரையிலும் பெருமானார் மீது வைக்கிற பெரும் குற்றச்சாட்டுகளில் ஒன்று, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், இந்திய சுதந்திரத்திற்கு முன்னால் இஸ்லாம் வேகமாக இந்த மண்ணில் பரவுவதை பார்த்த ஆங்கிலேயர்கள் பாட புத்தகங்களில் பெருமானாரை குறித்த செய்திகளில் ஒரு வார்த்தை இப்படி எழுதியிருந்தார்கள், அவர் பெண் பித்தர், மது குடித்து விட்டு ரோட்டோரங்களில் கிடப்பார், இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறான். விமர்சனங்களால் ஓய்ந்து போவதாக இருந்தால் அல்லாஹ் அக்பர், பெருமானார் என்னைக்கோ ஓய்ந்து போயிருப்பார்கள். ஆனால்
தன் மீது தொடுக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு அமைதி காட்ட பெருமானார் அல்லாஹ்வை பேச வைத்தார்கள். யார பேச வச்சாங்க? உங்களுக்கு தெரியும், தப்பத்தியதா சொன்னது அல்லாஹ். ஏய், என்னுடைய நபியை பார்த்து நீ நாசமாகுக அப்படின்னு சொல்றியா? உன் கை நாசமாகும், உன் மனைவி தற்கொலை பண்ணட்டும், உன் சொத்து சுகம் எல்லாம் பலன் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை அல்லாஹ் முன்வைத்தான். அவ்வளவு பொறுமையானவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் இந்த சமூகம் பெருமானார் குறித்த வரலாறுகளை தொடர்ந்து படிக்க வேண்டும். நமக்கு சோதனைகளும் துன்பங்களும், ஏன்னா இந்த விமர்சனத்தை விட்டு யாருமே தப்பிக்க முடியாது. தப்பிக்க முடியுமா? சொல்லுங்க, தப்பிக்க முடியுமா? உங்களுடைய குடும்பங்களில் இருந்து, பெண்களிடம் இருந்து, நண்பர்களிடம் நல்லா கூடி எல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருப்போம். சபையில இருந்து எந்திரிச்சு போயிட்டோம்னா இன்னைக்கு கறி நாம தான் எல்லாம் பேசிட்டு இருப்போம். ஒரு வேலை வந்துச்சு, போன் வந்துச்சு, எந்திரிச்சு வெளியே போயிட்டானா அன்னைக்கு கறி யாரு? அப்பல அது வரைக்கும் விட்டா யாரு? தினசரி மனித கறி சாப்பிடுகிறோமே. அல்லாஹ் கடுமையான வார்த்தையை சொல்றான். இறந்து போன மனித பிரேதத்தை நீங்கள் சாப்பிடுவீர்களா? இல்லை அல்லவா? நீங்கள் விமர்சனங்களில் கொண்டு வராது. அதை யார விமர்சிக்கிறோம், யார பேசுறோம், சில மனங்கள் நொந்து விட்டால் விளைவுகளும் ஆபத்துகளும் திரும்பி உங்களுக்கு வரும். சொன்னது பொய்யாக இருந்தால், ஒருத்தனை பார்த்து திருடன் சொல்லிட்டோம், அவன் திருடன் அல்ல. இப்ப இந்த வார்த்தையினுடைய விளைவை பெருமானார் சொல்லுவார்கள், நீ திருடனாக ஆகாமல் மரணிக்க மாட்டாங்க. எத்தனை பேரை எத்தனை வார்த்தைகளால் விமர்சனம் செய்திருப்போம். அந்த இடங்கள் எல்லாம் நமக்கு ஆறுதலாக பெருமானார் தான் இருக்கிறார்கள். அத்தனை வார்த்தைகளாலும் விமர்சிக்கப்பட்டவர்கள். ஆண் குழந்தைகள் பிறந்ததுங்க, பிறந்து இறந்து விட்டது. 4 பெண் குழந்தைகள் தான் பெருமானாரோடு தொடர்ந்து வாழ்ந்தவர்கள். அந்த சமூகம் சொன்னது அபுத்தர், சந்ததியற்றவர் என்று சொன்னது. ஒருத்தன் அவமானப்படுத்துறதுக்கு இந்த சமூகம் சொல்லும், அவனுக்கு வாரிசு இல்ல விடுறாங்க. ஈமான் கொண்ட சமூகத்திலேயே இந்த நிலை என்று சொன்னால், அறியாமையில் வாழ்ந்தவர்களுடைய வார்த்தைகள் எவ்வளவு கொடூரமாக இருந்திருக்கும். அதான் பெருமானார் தன் மீது தொடுக்கப்பட்ட விமர்சனங்களை அவர்கள் சகித்துக் கொண்டார்கள். அல்லாஹ் சகிக்கல, உடனே இறக்கணும். இன்னா ஆத்தைனா, சொல்லுங்க, இன்னா ஆத்தைனா ஃபஸல்லி லிரப்பிக இன்ன ஷானியக. நபியே, உங்களுக்கு கௌசல் என்னும் நீர் தடாகத்தை நான் மறுமையில வச்சிருக்கிறேன். உங்களுடைய ஸ்டேட்டஸ் அந்தஸ்து உயர்ந்து, அதனால அல்லாஹ்வை தொழுகுங்க, குர்பானி கொடுங்க. உங்களை சந்ததி இல்லாதவன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது உங்க மனசை காயப்படுத்தி இருக்கோம். நீங்க வரலாறு முழுவதும் தேடுங்கள். தன் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு பெருமானார் பதில் சொல்லவே கிடையாது. பதில் சொல்றது யாரு? அப்ப என்ன பாடம் படிக்கிறது தெரியுமா? நம்ம யார் விமர்சனம் பண்ணினாலும் அம்ரி இலல்லாஹ், அல்லாஹ் என்னை பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவர்களுக்குள் மனமாற்றங்களை அல்லாஹ் தந்து விடுவார். சிலருடைய தொழிலுங்க அது குறிப்பா தொழுகையாளிகளுடைய தொழில நான் சொல்லுவேன். தொழுதுட்டு வீட்டுக்கு போலாங்கிறத விட அந்த வாசல்ல நின்று தொழுத 4 ரக்காத்தையும் நாசமாக்காம போக மாட்டாங்க. யோசிக்கணும், கவலைப்படணும். யாரை பற்றி பேசுகிறோம்? எனக்கு என்ன தெரியும்? நீங்கள் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் சமாதானத்திற்கு நீங்கள் பெருமானாரை முன்மாதிரியாக இருங்கள். ஏன்னா விமர்சனங்களை இவரை பின்பற்றலாமா? சொந்த சமூகம் யோசிக்கணும். ஏதாவது ஒரு நேரத்துல மதுப்பிரியர்கள் எதையாவது தட்டி விடுவார்கள். இந்த சமூகத்தை ஆத்திரப்பட வைத்து அதில் குளிர்காய நினைக்கிற பாசிச பயங்கரவாதம், RSS அஜெண்டால ஒண்ணு ஏதாவது ஒரு விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், முஸ்லிம்களை கொந்தளிச்சுட்டே இருக்கணும். நம்ம வேலைகளை நாம குர்ஆனை பற்றி பேசுவார்கள், நபியை பற்றி பேசுவார்கள். ஆனால் பார்த்து கொண்டு சும்மாவும் இருக்க முடியாது. அந்த நபி எங்களுக்கு மட்டும் நபி அல்ல, உங்களுக்கும் நபி. எங்களை போல நீங்களும் தீண்டாமையிலிருந்து வெளிவர வேண்டுமானால் பார்க்கிற இடமெல்லாம் வழிபாட்டு தலங்கள், அறியாமையின் மொத்த விபரீதம். எங்களை காப்பாற்றினார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓரிரை கொள்கையின்பால் வந்தோம், நீங்களும் அந்த நபியின் வழிகாட்டுதலை தேடி பாருங்கள். ஓரிரையை தவிர வழிபாட்டிற்கு எந்த படைப்பும் இல்லை என்ற
ஞானம் ஹிதாயத்து உங்களுக்கு கிடைத்தால் உங்களுக்கும் அவர் நபி. உலக விஞ்ஞான உலகத்திலேயும் ஜாதிய கோட்பாடு எல்லா இடத்திலையும் வெறித்தனமாக இருக்கிறதே. எங்களை காப்பாற்றியவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாதிய வன்மத்தில் இருந்து முஸ்லிம்கள் என்ற ஏகத்துவ கொள்கை கொண்டவர்கள் என்ற ஒரே அடையாளத்தோடு எங்களை ஒன்றுபடுத்தியவர்கள். அல்லாஹ் அக்பர். எங்கள்கிட்ட நிறவேதம் கிடையாது, மொழி வேதம் கிடையாது, வருடாசிரம் இல்லை, சாதிய கொடுமை இல்லை. எங்களுக்கு கிடைத்த சுதந்திரம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். அந்த நபியின் வரலாறை நேர்மையாக வாசியுங்கள். தனக்காக உயிர் கொடுத்த மக்களுக்கு பெருமானார் தன்னை அர்ப்பணித்தார்கள். எந்த இடத்திலையும் பெருமானாருடைய வாயில இவன் நாசமாகட்டும் நாசமாகட்டும் என்ன பேசினா இல்லையே, இல்லையே. தன்னுடைய விமர்சனங்கள் அனைத்தையும் பொறுத்து கொண்ட பெருமானார் அவங்க பயன்படுத்தின வார்த்தை இதுதான், யா அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடு, ஃபைன்னஹும் லா யஅலமூன், அவங்க அறியாமையில் இருக்கிறார்கள் என்று துஆவை தான் செய்தார்களே தவிர என்னை பேசி அவர்களை ஊமையாக்கி விடுன்னு சொல்லலையே. வலைதளங்கள் ரொம்ப வசப்பட்டு விட்டதுனால சில பாவகாரியங்களை சாதகமாகவும் தெரியாம நாமளே, அதாவது இவ்வளவு ஃபாஸ்டா ஜும்மா முடிஞ்சு அசர் நேரத்துல பார்த்தா பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தர் விமர்சனம் பண்ணிட்டார், ஆச்சா போச்சா. அதோடைய கணக்கு சொல்லுது, பிற சமூகம் அதை பரப்பியதை விட அல்லது எழுதியவன் பரப்பியதை விட இது வருத்தப்பட வேண்டிய விஷயம். நம்மளே நாம அசிங்கப்படுத்திக் கொள்ளுகிறோம். அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யணுமா இல்லையா? கியாமத்து வரைக்கும் அவர்கள் தான் நபி. பெருமானாரின் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் சாமானிய விமர்சனங்கள் அல்ல. முதல்ல இஸ்லாமிய குழு எத்தியோப்பியாவுக்கு போகுது. கிறிஸ்துவ மன்னர் அடைக்கலம் தந்தார். உடனே இந்த துரோகிகள் நேர அந்த மன்னரை போய் பார்த்து, பாருங்க நீங்க யாருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கீங்க தெரியுமா? நீங்கள் சார்ந்திருக்கிற கிறிஸ்துவத்தை எதிர்க்கக்கூடிய மக்கள் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டாங்க. அது மாத்திரமல்லாமல் நீங்க நாம எல்லாம் பேணிட்டு இருக்கிற பெண்கள் விஷயத்துல நிறைய சுதந்திரம் கொடுத்துட்டாரு. பெருமானார் மீது வைக்கப்பட்ட முதல் விமர்சனம். மறுநாள் அரசவை கூடுகிறது. அகதிகளாக வந்த முஸ்லிம்கள் இந்த கேள்விகளுக்கான பதில் சொல்வதற்கு அரசருக்கு முன்னால் அழைக்கப்பட்ட போது முஸ்லிம்கள் பயந்தார்கள். நம்ம என்ன செய்யலாம்? உடனே அந்த குழு ஜாஃபரு தையார் அவரை தயார் செஞ்சது. நீங்க பதில் சொல்லுங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன நினைச்சாங்க தெரியுமா? உண்மையதான் சொல்லணும். உண்மைதான். இங்க பொய் பேசி மன்னருக்காக வளைத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேரா போனார். மன்னர் கேள்வி கேட்டார். அரசவையில் கேள்வி நடக்கிறது. எங்க உங்க நபி என்ன சொன்னார்? அருமையாக ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அறியாமையில் இருந்தோம், எங்களுக்கு அறிவை தந்தார். பல தெய்வ கோட்பாடுகளோடு வாழ்ந்தோம், ஓரிரை கொள்கையில் கொண்டு வந்து நிறுத்தினார். படைப்புகளை வணங்கி கொண்டிருந்தோம், படைத்தவனை வணங்க வழிகாட்டினார். அறியாமையினால் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தோம், அவர்களும் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தார். ஒழுக்க நெறிகளை சொன்னார். அடுக்கடுக்கா சொல்லிட்டு கடைசியில மன்னர் கேட்டார், நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜீசஸ் இயேசுநாதர் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? சூரா மரியமை ஓதினார்கள். உண்மையை சொன்னார்கள். அவர் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஒருவர். அவர் இறை தூதராக இருந்தார். தந்தையின்றி பிறந்தார். மரியமையும் ஈசாவையும் நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் வணங்கப்படக்கூடியவர்கள் அல்ல அப்படின்னு இஸ்லாமிய கோட்பாடை மிக தைரியமாக கிறிஸ்துவ அரண்மனையில் எடுத்து சொன்ன பொழுது மாமன்னர் நஜாஷி அதை ஏற்றுக்கொண்டார். சொன்னார், எந்த அகதிகளாக இறுதி நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களிடமிருந்து எத்தியோப்பியாவிற்கு தஞ்சம் புகுந்த அகதிகள், அவர்களுக்கு நான் அடைக்கலம் கொடுப்பது என் மீது கடமை. காரணம், நான் நம்பி இருக்கிறதும் அந்த கொள்கை தான். ஜீசஸ் கடவுள் அல்ல, 3 கடவுள்கள் ஒரு கடவுளும் அல்ல, மரியாள் இறைவனின் மனைவியும் அல்ல. இவர்கள் அடிமைகள், அல்லாஹ்வுடைய அதிசய படைப்புகள். தந்தை இல்லாமல் அல்லாஹ் பிறக்க வைத்தால் இறை தூதர். அவ்வளவுதான். உண்மையா பேசனா எந்த இடத்திலும் காப்பாற்றப்படுவோம் என்ற பாடத்தையும்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்திற்கு கற்றுத் தந்திருந்தார்கள். எனவே மூமீன்களே 200 கோடி மக்களுடைய நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருமானார் அவர்களின் வரலாற்றை இன்னமும் நாம் படிக்க வேண்டும். சகோதர சமூகம் எந்த விஷயங்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த இடங்களில் தீர்வாய் நீங்கள் பெருமானாரை கொண்டு போய் நிறுத்துங்கள். ஒளிவு மறைவற்ற, ஏன்னா திரிவு செய்திகளால் ஒரு வரலாற்றை மறைத்து விட முடியாது. நம்ம ஆவேசப்படுவதை விட அறிவோடு பிரச்சனைகளை விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டும். 63 ஆண்டுகளும் விமர்சிக்கப்பட்ட பெருமானார் அந்த விமர்சனங்கள் உண்மை இல்லை என்பதைத்தான் இன்றளவும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அவரை ஜோசிக்காரன் சொன்னாங்க. ஜோசிக்காரா? கிறிஸ்துவ உலகம் சொல்லுகிறது உலகத்தின் 100 தலைவர்களில் ஆக மிகச் சிறந்த தலைமை முஹம்மது ரசூலுல்லாஹ். யார் வாயில எல்லாம் பேச வச்சா? ஆமா, இந்திய நாடாளுமன்றத்திலே கற்பழிப்புக்கு ஆளாக்கப்படுகிற பெண்களை பாதுகாப்பதற்கு ஆலோசனைகள் கேட்கப்பட்ட போது அத்வானியின் வாயில் முஹம்மதின் லா இங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டால் பெண்கள் கற்பழிக்கப்படுவது தடுக்கப்படும். யாருடைய வாயிலிருந்து என்னென்ன வார்த்தைகள் வரும் என்று தெரியாது. உலகம் முழுவதும் அதிகம் பின்பற்றப்படுகிற மகத்தான ஒற்றை தலைமை முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ். அதை சகோதர சமூகத்திற்கு நிதானத்தோடும் கண்ணியத்தோடும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கும் ஹிதாயத்து தருவானாக. நபியை உயிருக்கு மேலாக நேசிப்பதை போல அவர்களுக்கும் உயிர் கொடுக்கிற கொள்கையாக கொண்டு போய் சேர்க்கிற கடமை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் அனைவருக்கும் ஹிதாயத்து தந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுகிற சிறந்த மக்களாக வாழுகிற வெற்றி பெறுகிற தௌஃபீகை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.